அடியார்களுக்கு நிறைய அருளை புரிகின்ற ஆழ்வார் வள்ளிபுர ஆழ்வார் என்று சொன்னால் அதில் மிக இல்லை. நீங்கள் எல்லோரும் அவரை வணங்கி அவருடைய நல்ல ஆசிகளை பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வள்ளிபுர பெருமானத்தை இப்ப தாராளமும் போதும் போதும் எந்த நேரம் உணவு இருக்கும். அப்ப அந்த நேரம் அதை விழுந்தது, நீங்களும் அதை செய்த கூட தொண்டு பெரிய தொண்டு இவ்வளவு தூரத்தில் கொண்டு வந்திருக்கிற அஞ்சலிங்கம் ஆனந்தராஜா அவர்கள் தங்களுடைய 1970 ஆண்டு கால பகுதிகளில் இருந்து நாங்கள் ஈசான மூலையில உள்ள அந்த கற்போகல மடம் என்று சொல்கின்ற புராதன மடம், ஒரு பழைய காலத்து மடம், அது சிதிலமடங்கி போயிருந்த நேரத்திலே எங்களுடைய தகப்பனார் ஆயிரப்பாடி மைதானம் ஐயா அவர்கள் இந்த திருவிழா காலங்களிலே 15 நாளும் நான் தான் அப்பாவுக்கு கார் ஓடுறது. பழைய கார்ல அரிசி மூட்டையும் கிடாரங்கள் விறகு எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து தம்பி இவைகளுடைய தொண்டுகள், இவைகள் எங்களுக்கு உதவி, இவையினுடைய தொண்டு மூலம் நாங்கள் இந்த அன்னதான திருப்பணியை செய்தது. பெருமான் வள்ளிபுர பெருமான் சக்கரத்து ஆழ்வார் ஒரு குறையும் இல்லாமல் இப்பொழுது நிறைவாக பாருங்க, இந்த ஆச்சரிய மண்டபம் குறைவு இல்லாமல் தற்போது இந்த அன்னதான பணி அடியார்களுக்கு பசி நீக்கின்ற பணி தாராளமாக நடைபெறுகிறது. தம்பியினுடைய முழு பொறுப்பினாலே, அவருடைய அந்த உள்ளத்திலே உள்ள கருணையினாலே இந்த பகவானுடைய அதனாலே தம்பி யாழ்ப்பாணம் வரும் பொழுது நான் மட்டும் இங்க வந்துட்டு கூடாது. இப்ப சந்தர்ப்பம் கிடைக்க இப்ப நாங்க நீங்களும் வந்து மறைக்கல, உங்களுக்கும் அந்த நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க, இந்த அப்பா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 70 ஆண்டு காலப்பகுதியில் எப்படிங்கிற ஆயிரப்பாடி ஐயாவுக்கு ஒரு 2-3 வசனம் சொல்லுங்க. ஐயப்பாடி சாமியார் அந்த நேரம் சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் ஜனங்களுக்கு. அவர் வார வயோதிக ஆட்களுக்கு முதலிடத்தை கொடுத்து சாப்பாடு சாதம் புக்கை அடித்துத்தான் ஒரு சாதமும் சாம்பார் கறிங்க தான். அது பெரிய ஒரு தேனாக அவர் எங்களோட தொடர்ந்து இவை செய்ததுக்காக அவர் ஆத்மா நல்ல இடத்துக்கு சாந்தி அடைவதனை